இல்ல பூமாரி, எனக்கு ஒன்றும் வலிக்கல. நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. இதுக்கு மேல என்னன்னே ஆகணும்? அப்படி என்னதான் ஆச்சு? ஒன்றும் இல்ல, சும்மா சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். என்ன ஆக்சிடென்ட்? பாரு எவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க, எவ்வளவு ரத்தம் வந்திருக்குன்னு. இவ்வளவு அசால்ட்டா சொல்ற. சின்ன காயம்னு ஏன்னு இப்படி இருக்க? உன்னை நம்பி நான் இங்க ஒருத்தி இருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலை தானா? ரோட்ல போறப்ப வாரப்பலாம் பார்த்தே போக மாட்டியா நீ? எனக்கு என்ன தெரியுமா இப்படிலாம் நடக்கும்னு? நான் சும்மா சாதாரணமா ரோட கிராஸ் பண்ணும்போது இப்படிலாம் ஆயிருச்சு. அதுக்காக ஏன் இப்படி ஆஸ்பத்திரியை ரெண்டாக்கிட்டு இருக்க? டாக்டர் பார்த்தா வைய போறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு எப்படி அடிபட்டு இருக்கு? ஐயோ அத்தை, எனக்கு ஒன்றும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு அவ்வளவு ஈஸியா சொல்றேன். எவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க பாரு, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இந்த ரோட்ல போறப்ப வாரப்ப உனக்கு பார்த்து போக தெரியாதா என்ன? ஐயோ அத்தை, எனக்கு ஒன்றும் இல்ல. எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா ஒண்ணும் இல்லன்னு ஈஸியா சொல்றேன். ஏதாவது ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா நாங்க என்னடா பண்றது? ஒத்த பிள்ளைய வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல அத்தை. அவ்வளவு சீக்கிரத்துல நான் பூமாரியை விட்டுட்டு போயிருவேனா என்ன? ஆயம் மூடுறா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு பாரு. ஏமா உங்களால உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை அடிபட்டு கிடக்கு, என் பிள்ளைய பார்க்க வேணாமா? உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் டாக்டர்? ஐயோ நான் டாக்டர் இல்ல, நர்ஸ். வெளியே போங்க, டாக்டர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் எல்லா பேஷண்டையும் வந்து செக் பண்ணுவாரு. நீங்க அந்த நேரத்துல உள்ள இருந்தா என்னைத்தான் சத்தம் போடுவாரு. தயவு செஞ்சு வெளியே போங்க. அக்கா, என் அண்ணனுக்கு ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லம்மா, உன் அண்ணனுக்கு சின்ன அடிதான். டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணாரு. அப்படி இருந்து திரும்ப வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல நர்ஸ் அக்கா, என் அண்ணனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? இது என்ன பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. இந்த பிள்ளை என்னடனா இவ அண்ணனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் ஜிபிஎஸ் கேமரா வச்சா பார்க்க முடியும்? ஏ பூமாரி, என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்ககிட்ட போய் எனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? நல்லா சொல்லுங்க சார், உன் அண்ணனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அடிபட்டு வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கத்தா எனக்கு தெரியும். எப்படி அடிபட்டுச்சு, எங்க அடிபட்டுச்சுன்னா என்னால பார்க்க முடியாது. லொடலொடன்னு பேசிட்டே இருக்காம தயவு செஞ்சு வெளியே போங்க. டாக்டர் வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு. திமிர பாரு இவளுக்கு, எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானு. வேலை பாக்குறேன் திமிரு தானே. எப்படி அடிபடுச்சுன்னு தெரியாதவங்க கேட்டா எடுத்து சொல்லுவாளா? எப்படி அடிபடுச்சு, எங்க அடிபடுச்சுன்னு ஏன்டா வந்து கேக்குறீங்கன்னு பேசிட்டு போறத பாரு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு வெளியே போங்க. அதான் சொல்லிட்டு போறாங்கல்ல, டாக்டர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு. சரிடா போறோம். விஷ்ணு பையன் வேற எப்ப வருவானோ தெரியல. ஐயோ, அவனை எதுக்கு வர சொன்னீங்க? அவனே புது மாப்பிள்ள, அவனை போய் ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்னு எதுக்காக வர சொன்னீங்க? ஆனா வர சொன்னேன், அவன் தாண்டா விழுந்தடிச்சு ஓடியாரான். சரி சரி வாப்பு மாதிரி நம்ம வெளியே போய் நிக்கலாம். சரிங்க அத்தை. அண்ணே உடம்பு பாத்துக்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்பா அப்பா, என்னடி என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி வந்தது வராததுமா கத்திக்கிட்டு வர? பேய் பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, பேய் தான் பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவை? என்னவா, என்னாச்சு? என்னன்னே தெரியல. நீங்களே கேளுங்க உங்க மகன்கிட்ட. ராட்சசி மாதிரி கத்திட்டு வரா. எல்லாம் உன் அப்பா குடுக்குற செல்லம் தாண்டி. போது நிறுத்துங்க. யார கேட்ட அந்த பையனை ஆள் வச்சு அடிச்சீங்க நீங்க? ஆள் வச்சு அடிச்சாங்களா? யாரு? வேற யாரு? அப்பாதான். கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்கப்பா. யாருங்க ஆள் வச்சு அடிச்சீங்க? என்ன, அவன் பண்ணது மட்டும் எல்லாம் சரியா? அதனாலதான் ஆள் வச்சு அடிச்சேன். அதுல இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஏன்பா கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா என்ன? வாய மூடி. என்னடி பேச்சு இதெல்லாம்? என்னமா காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆடிட்டு இருக்க? உன் அப்பா பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? அவர் பண்ணது மட்டும் சரியா? அந்த பையன் பண்ணது சரின்னு நீ சொல்லு, அப்புறம் நான் பண்ணது சரியா இல்லன்னு நான் சொல்றேன். ஐயோ என்னதான் ஆச்சு? யாராவது ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்லுங்க. இவ கூட படிக்கிற பையன் ஒருத்தன் இவளை பார்த்து கமிட்டடா இல்ல சிங்கிளான்னு கேட்டிருக்கான். கமிட்டடா சிங்கிளாவா? அப்படின்னா என்னதுங்க? ஐயோ அறிவு கட்டவளே, படிச்சிருந்தா தானே உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது. அந்த பையன் நம்ம பொண்ணை பார்த்து நீங்க காதலிக்கிறீங்களா இல்ல காதலிக்காம தனியா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு! என் பிள்ளைய பார்த்து காதலிக்கிறீங்களா தனியா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அம்மா போக நிறுத்து. அம்மா காலேஜ்னா அப்படித்தான் இருக்கும். எது நீங்க காதலிக்கிறீங்களா இல்ல காதலிக்கலையான்னு கேக்குறதா? அப்படி இருக்குமா என்ன? என்னடி காலேஜ் அது? கேளு, நல்லா கேளு. இதுக்காக ஆள் வச்சு அடிப்பீங்களா என்ன? நீங்க செஞ்ச காரியத்தால என் கூட நாளைக்கு யாரும் பேச மாட்டாங்க, பழக கூட மாட்டாங்க, ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி போட்டோம் அதுக்காக. அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருக்கு? எனக்காரி ஒண்ணும் தெரியாது. ஒரு பிள்ளைய பத்தி இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஐயோ அம்மா, அந்த பையன் சும்மா என்கிட்ட விளையாட்டுக்கு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அதுக்காக என் பொண்ணுகிட்ட அப்படி கேட்டவன சும்மா விட்டுற முடியுமா என்ன? இவன் அப்படி பண்ணாதான் இன்னொருத்த இந்த மாதிரி கேள்வி கேட்க பயப்படுவான். என்ன பண்ணாலும் நீங்க பண்ணது தப்புதான். வாய மூடி.
வச்சு அடைச்சிருக்காரு. என்ன கேட்டா இதுல தப்பே இல்லைன்னா நான் சொல்லுவேன். நீ எப்படி ஆளாச்சு? அப்பாக்கு ஏத்த பொண்டாட்டியாச்சே, அப்பாக்கு மிஞ்சி நீ இருப்பியா? என்னமா பண்ணுங்க. ஆக மொத்தத்துல அந்த காலேஜ்ல என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, யாரும் பழகக்கூடாது. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா குழுகுலன்னு இருக்குல்ல? ஏன்டா இங்க வந்தேன்னு இருக்கு. ஓடி போ, உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப பேசுறது விளையாட்டத்தான் இருக்கும், அப்புறம் தெரியும் விளையாட்டு வினையாகும்னு. ஏங்க அவ இவ்வளவு பேசிட்டு போறா, நீங்க பாத்துட்டு என்ன பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு, என் பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளான்னு. பாத்தியா எப்படி எல்லாம் கோபம் வருதுன்னு? ஆமா ஆமா, உங்க பொண்ண நீங்க தான் மெச்சுக்கணும். இவள இப்படியே விட்டா சரி வர மாட்டா. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏ பேசாம இரு, நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. ஆமா ஆமா, என் பேச்ச இந்த வீட்டுல யார் கேட்க போறா? அப்பனும் கேக்குறது இல்ல, மகளும் கேக்குறது இல்ல. நான் பாட்டுக்கு நாய் மாதிரி தனியா பழம்பிட்டு தெரிய வேண்டியது. டேய் என்னடா இது இப்படி அடிபட்டு இருக்கு? ஒன்னும் இல்லடா, இவ்வளவு நேரம் பூ மாதிரி வந்து அழுதுட்டு போனா, இப்ப நீயா? டேய் வாய் பேசாதடா, நமக்கு அறிவில்ல. எங்க போனாலும் பார்த்து போ பார்த்து வான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, புத்தியே இல்லடா உனக்கு. இப்ப என்னடா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி வந்து படுத்து கிடக்க? அறிவு கட்டவனே, உன்னை நம்பி ஒரு புள்ள இருக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயும் போவான்னு சொல்லியிருக்கனா இல்லையா? சரி விடு விஷ்ணு, அதுக்காக எதுக்காக இப்படி அடிபட்டவனை போட்டு திட்டிட்டு இருக்க? உன்னை திட்டுறதுக்கு இங்க வந்தியா இல்ல பாக்குறதுக்கு வந்தியா? பாரு துளசி எப்படி அடிபட்டு இருக்குன்னு, எவ்வளவு ரத்தம் போச்சோ தெரியல. ஏண்டா அறிவு இருந்தா உனக்கு இப்படிலாம் பண்ணுவியா நீ? என்னடா பண்றது, எதிர்பார்க்காம நடந்தது. திடீர்னு ஒரு கார்கார வந்து மோதிட்டான், அதுக்காக என்னடா பண்ண முடியும்? நான் என்ன இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டா இருந்தேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்திருக்கலாம் வெற்றி. இவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்காதுல்ல. பாவம் பூமாரிதான் அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு இருக்கிறது நீ மட்டும்தானடா. ஏன் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க அவளை பாத்துக்கிற மாட்டீங்களா என்ன? பேச்சு வாய மூடு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஏன் வெற்றி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னதான் நாங்க பக்கத்திலேயே இருந்து அவளை பாத்துக்கிட்டாலும் நீ இருக்க மாதிரி வருமா என்ன? ஏற்கனவே அம்மா அப்பாவை இழந்துட்டு அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இதுல உன்னையும் இழந்துட்டு அவளை கஷ்டப்பட சொல்றியா வெற்றி? அப்படி சொல்லல துளசி, நான் இல்லாத நேரத்துலயும் நீங்க அவளை பாத்துக்கிருவீங்கன்னா நான் சொல்றேன். பாத்துக்கிருவோம் தான்டா, ஆனா நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ கூட பிறந்த அன்னை மாதிரி வருமா என்ன? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே எங்க போனாலும் பார்த்து போ பார்த்து வா. இனிமே இந்த மாதிரி நடக்காம நீ தாண்டா பாத்துக்கிறணும். சரி விஷ்ணு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏங்க பேசி முடிச்சிட்டீங்களா? சீக்கிரமா வெளியே போங்க, டாக்டர் வந்துட்டாரு. சரிங்க சிஸ்டர், நாங்க வெளியே போறோம். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். என்ன வெற்றி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். உடம்பு எதுவும் வலிக்குதா என்ன? ஆமா டாக்டர், உடம்பு ஃபுல்லா வலிக்கதான் செய்யுது. ஏன்னா அடி அப்படி அப்ப வலிக்கதானே செய்யும் டாக்டர். இல்ல சொன்னேன், சும்மா சொன்னேன். உங்களுக்கு பட்ட அடிய பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியலே வெற்றி. இல்ல டாக்டர், ஆக்சிடென்ட் தான், கார் மோதிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனா அடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா வெற்றி? இல்ல டாக்டர் போதும் வெற்றி, இதுக்கு மேல நீங்க உண்மையை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு டாக்டரா நான் சொல்றேன், இது ஆக்சிடென்ட் ஆன அடியே கிடையாது. உண்மையை சொல்லுங்க வெற்றி. ஆமா டாக்டர், ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. நினைச்சேன் உங்களுக்கு அடிப்பட்டுக்கு அடியை பார்த்து நான் நினைச்சேன் இப்படித்தான் நடந்திருக்குன்னு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ இவருக்கு ஆக்சிடென்ட் கிடையாதா, அடிச்சு போட்டிருக்காங்களா? ஆமா நர்ஸ், இவரை அடிச்சுதான் போட்டிருக்காங்க. இவருக்கு பட்ட காயத்தை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல வேணாம் டாக்டர், எனக்கு இப்படிதான் அடிபட்டுச்சுன்னு யாருக்கும் தெரிய வேணாம், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். இந்த பிரச்சனை இதோடய முடிஞ்சிடட்டும், இதை ஒன்னும் ஊதி பெருசாக்க வேணாம். தப்பு என் மேல இருக்கு, அதனால வேணாம் டாக்டர். சரி ஓகே, நீங்க சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன். டாக்டர் இத பத்தி யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, குறிப்பா என் குடும்பத்திட்ட சொல்லிடாதீங்க, இல்லனா பெரிய பிரச்சனையானாலும் ஆயிரும். சரி ஓகே வெற்றி, நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்னே சொல்லிடுறேன், மத்த விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர், பி கேர்ஃபுல். சரிங்க டாக்டர், பாத்துக்கோங்க. சரி டாக்டர். டாக்டர் இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு, அதானே அவர் டாக்டர் ஆச்சே, எத்தனை பேரை பார்த்திருக்க மாட்டாரு. ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டா எப்படி இருக்கும், ஒருத்தரை தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாம இருக்குமா என்ன? வலிக்குது. வர இந்த தாமரை போக்கும் அகல்யா போக்கும் சரியே இல்லாம போகுது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இல்லைன்னா இந்த வீடு வீடா இருக்காது. அமிர்தா மேல காஃபி ஊத்துற அளவுக்கு அப்படி என்ன கோவம் இந்த அகல்யாக்கு? எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுது. அமிர்தா வந்ததுல இருந்து இந்த அகல்யா போக்கும் சரியில்லை, தாமரை போக்கும் சரியில்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தானே இருந்தாளுங்க, இப்போ திடீர்னு என்னவா இருக்கும்? என்ன அண்ணி அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, வா வந்து உக்காரு. இல்ல அண்ணி, எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல நடந்ததை நினைச்சு எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல.
வந்திருக்க. அது வந்தா அண்ணி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பிள்ளைங்களை தனியாவே விடுறது? வயசு பிள்ளைங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். யாரு? நம்ம அகல்யாக்கும் சித்தார்த்துக்குமா? என்னது கேக்குற மாடுலேஷனே சரியில்லையே. ஆமா அண்ணி, நம்ம சித்தார்த்துக்கும் அகல்யாக்கும் தான். அதுக்குள்ள என்னமா அவசரம்? இப்பத்தானே வயசு பிள்ளைங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. இல்ல அண்ணி, எதுக்கு சொல்றேன்னா இந்த வீட்டுல என்னென்னமா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் வச்சுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருமே. யாருக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஏன் உனக்கு அகல்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐயோ, அப்படி சொல்ல வரல அண்ணி. வயசு பிள்ளைங்க பாத்தீங்களா, அதனால கல்யாணம் நடக்க வேண்டிய வயசுல நடந்துட்டா நமக்கு நல்லது. எனக்கும் உங்களுக்கும் பேரம் பேத்திய பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஏம்மா, இப்ப இருக்க பிள்ளைய பார்த்தா உனக்கு பேத்தி மாதிரி தெரியலையா என்ன? யாரு பேத்தி? அவ எனக்கு பேத்தியா? என் புள்ள வயிற்றுல பறக்கிறது தான் எனக்கு பேரனோ இல்ல பேத்தியோ. அவளெல்லாம் என்னால பேத்தியா ஏத்துக்கிற முடியாது. இல்ல நீ, அவளும் எனக்கு பேத்தி தான். இருந்தாலும் இன்னும் பேரன் பேத்திகளெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா என்ன? ஆசைதாம்மா, யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா இவன் அதுக்குமே புடி கொடுக்க மாட்டேன்றானே. என்னதான் பண்ண சொல்ற? எப்ப பாரு கல்யாண பேச்சு எடுத்தாலே உனக்கு கோவம் வந்துருது. நீங்க தான் நீ எப்படியாவது ஒத்துக்கிற வைக்கணும். சரிம்மா, அவங்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். அப்படி என்ன கேட்க போறீங்க அகிலாமா? அடி ஆத்தி, இவளா? இவ எப்ப வந்தா? ஐயோ, இவ வந்தாலே காரியம் கெட்டு போயிருமே. அடடே, வா நட்டவழி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? நேத்தே வந்துட்டேன் அகிலாமா. இங்க வந்து அமிர்தா கிட்ட குழம்பு கூட வாங்கிட்டு போனேனே. ஓ அப்படியா? அப்ப நான் தான் உனக்கு கவனிக்கலையா என்ன? இப்படி வரல, நான் பின்னாடில வந்தேன். நீ என்னைக்குடி முன்னாடி வந்து எதையும் கேட்டு வாங்கியிருக்க? எப்ப பாரு திருட்டி எலி, எனக்கு பின்னாடி தானே வர்ற. என்ன தாமரக்கா, எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் என்ன பார்த்து மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ, நான் உன்னை பத்தி மைண்ட் வாய்ஸ்ல என்னமா பேச போறேன்? இல்லையே, நீ பாக்குற பார்வைய பார்த்தா அப்படிதானே தெரியுது. உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்படுத்திட்டு இருக்க. வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. என் வேலையே அதானே. உன்கிட்ட வார்த்தை கொடுக்காம இவ்வளவு நாள் எனக்கு நேரமே போல தெரியுமா? ஆமா ஆமா, நேரம் போகாமதா ஒரு மாசம் அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வந்திருக்க பத்தியா? நீ வந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கு. இவ்வளவு நாள் நீ இல்லாம எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதோ மயான அமைதி மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதானே ஆகிலாமா? அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க வீடே கலகலகலன்னு இருக்க போகுது. ஐயோ, சும்மாவே பேசுவா. இதுல அந்த அண்ணி வேற 2 ஏத்தி விடுது. ஆமா, சித்தார்த் எங்க? குட்டி பிள்ளைய காணோம். சித்தார்த் ரெடி ஆயிட்டு இருக்காம்மா, அவ தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, ஆயுசு 100, அவனே வந்துட்டான். அம்மா, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். சரிப்பா சித்தார்த். என்ன சித்தார்த், எப்படி இருக்க? அட நட்டவழியக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? பாத்தியா இத்தனை நாள் நான் இல்லைன்னவும் நீ கவனிக்கவே இல்லை என்ன? இல்லக்கா, படி அந்த தூணோட சேர்ந்து உட்காந்துருக்கீங்களா, அதுக்கும் நீங்க இருக்கிறதுக்கும் அடையாளமே தெரியல. இவனுக்குலாம் இவன் தான் சரியான ஆளு. பாத்தியா என்னையே கலாய்க்கிற பத்தியா? சைடு கேப்ல யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு. யார் சிரிச்சா? நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரிம்மா, எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருடா, எங்க ஓடுற? நேரம் ஆச்சுக்கா. என்ன சித்தார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நடத்தாம விட மாட்டாங்க. அப்பாடா, இப்பதான்பா பயந்துக்கு வரா. இவளை வச்சு எப்படியாவது நம்ம பொண்ண சித்தார்த்துக்கு கட்டி வச்சிட வேண்டியதான். அப்படி சொல்ல நட்டவள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு மாப்பிள்ளை இப்படி ஒண்டி கட்டியாவே இருக்க போறாரு? நீயே நல்லா கேளு. இருங்கக்கா, கேக்குறேன். என் பாருடா சித்தார்த்து, உன் புள்ள சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒரு அம்மா வேணாமா? அதுக்குதான் அம்மா இருக்காங்கல்லக்கா, அவங்க பாத்துப்பாங்க. சரி, அவளை பாத்துக்க உங்க அம்மா இருக்காங்க, உன்ன பாத்துக்க. என்ன பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல சித்தார்த்து. அதெல்லாம் அம்மா பாத்துக்கிடுவாங்க. அவளை பாத்துக்கிற போது என்ன பாத்துக்கிற மாட்டாங்களா என்ன? ஏண்டா, நீ என்ன சின்ன குழந்தையா உன்ன பாத்துக்கிறதுக்கு? அதே தாங்க நானும் கேக்குறேன். நான் என்ன சின்ன குழந்தையா என்ன? என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா என்ன? என்ன நானே பாத்துக்கிடுவேன். இப்ப சொல்றதுக்கு நல்லாதான்ப்பா இருக்கும். நீ வயசான காலத்துல கூன் விழுந்து நடந்து கிடப்ப பத்தியா? அப்ப பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அத அப்ப பாத்துக்கலாம்க்கா. அம்மா, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். சரிப்பா. ஆத்தியா நட்டவள்ளி, மாப்பிள்ளை இப்படித்தான் எதுக்குமே ஒரு புடிப்பு கொடுக்காமயே பேசிட்டு போறாரு. இவருக்குன்னு ஒரு பொண்ணு வந்தா தானே இவரை நல்லா பாத்துக்கிடுவாங்க. ஆமாக்கா, அதத்தான் நானும் சொல்றேன். ஆனா அகிலாமா என்னமோ பேசாமையே இருக்காங்க. நான் என்னமா பண்றது? எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்கவே மாட்டிக்கிறான். அவனுக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐயோ அண்ணி, என்ன நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதானே, நீங்க தான் பேசி அவனை எப்படியாவது ஒத்துக்கிற வைக்கணும். உங்களால முடியலனா வேற யாரால முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதுவும் சரிதாம்மா, நான் என்ன இல்லைன்னா சொன்னேன். ஆனா நான் சொல்ற பேச்ச
எங்க அம்மா கேக்குறா, நீங்க சொல்ற மாதிரி கேட்கலாம் நீ. அதானே அகிலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவனுக்கும் பிடிச்ச பொண்ணா இருக்கும். ஏ நட்டவள்ளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தாமரை, எதுக்காக நீ இப்படி இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? என்னன்னா நீ அவனுக்குதான் என் பொண்ணு அகல்யான்னு எழுதி வச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக இவ வேற பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றா? எதுல எழுதி வச்சீங்க? டைரி போட்டு நோட்ல எழுதி வச்சீங்க? இல்ல ஒருவேளை அவனுக்கு அகல்யாவோ பிடிக்கலையே என்னமோ, அதனாலதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். இதே வேற பொண்ணை பார்த்தா அவனுக்கு பிடிச்சு போச்சா, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. ஐயோ நட்டவள்ளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அதானே, நல்லா கேளுங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அகிலாமா. என்னத்தை யோசிக்க? என்னத்தை யோசிக்க? உன் பொண்ணுக்கு மேலயா இன்னொரு அழகி இவனுக்கு பிடிச்சிட போகுது? தாமரை, பேசாம இருங்க நீ. நானும் பொறுமையா பொறுத்து போயிட்டு இருக்கேன். இவ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கா. என் பொண்ணு இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை பாத்துருவியா என்ன? இல்ல நான் தான் பார்க்க விட்டுருவேனா? இன்னும் பொறுமையா பேசு தாமரை. இப்ப அவ என்ன சொல்லிட்டானு நீ இப்படி கோவப்படுற? என்ன இவ பேசுனது மட்டும் சரியா? நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடனா இவ பேச்ச கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏ தாமரை, அவ சொல்லதானே செஞ்சா. இப்ப ஏதோ பொண்ணு பார்க்க போன மாதிரி இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க. ஏன் மதினி சொல்ற, நீங்க செய்ய மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? தாமரை போதும். தாமரை போதும், மல்லிகைப்பூ போதும்னுக்கிட்டு. போதும், நேத்தடி. இங்க பாருங்க அகிலாமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொன்ன மாதிரி இவங்க பொண்ண நம்ம சித்தார்த்துக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால கூட இத்தனை வருஷமா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா என்னமோ. ஐயோ போத நிறுத்து நட்டவள்ளி. என் ஜீவனையும் பலனையும் வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கான். இவ வல்லன் இப்ப யார் அழுதா? போனவ அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. என் உயிரை வாங்குறதுக்குனே இந்த வீட்டுக்கு வருவாளா என்னம்மா? என்னம்மா எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? நீ கத்துற வீடே அலறுது. எனக்கு நான் கத்துறது மட்டும் தான் தெரியும். ஏன் இவங்க ரெண்டு பேரும் கத்துறது தெரியலையா என்ன? அவங்க பேசுறது எனக்கு கேட்க கூட இல்ல. நீங்க கத்துறத பார்த்து தான் மாடியில இருந்து நானே வந்திருக்கேன். நல்லா சொல்லு அகல்யா, நாங்க 3 பேரும் தான் பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசுறது ஏதாவது கேட்டுச்சு? நெட்டவள்ளியக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் அகல்யா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. போதும் நேத்துடி, அவளை விசாரணை பண்ணது போதும். அவ என்ன சொன்னான்னு கேட்டியா? தாமரை, எதுக்காக இப்ப பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க? ஆமா நான் தான் பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஐயோ என்னதாமா ஆச்சு? இவ என்ன சொன்னா தெரியுமா அகல்யா? தாமரை போதும் நிறுத்து, பிரச்சனையை விடு. இப்ப நான் என்ன போய் பொண்ணா பாத்துட்டு வந்துட்டேன். பொண்ணு பாத்துட்டு வந்துட்டாங்களாவா? என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க? பாரு அகல்யா, இந்த வீட்ல சித்தார்த்துக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால இந்த நெட்டவள்ளி சொல்றா அவனுக்கு வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. நீயே சொல்ல அகல்யா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? என்னடி தப்பு இல்ல? என்ன தப்பு இல்ல? என் புள்ளைய அவனுக்கு பிடிக்கலன்னு உன்கிட்ட வந்து சொன்னானா? தாமரை, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அவ என்னமோ பேசாம போயிட்டான். ஆனா நீங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அகல்யா நீ சொல்லு. எனக்கா சொல்றது? அவரு அவங்க விருப்பம், அவங்க விருப்பப்படிதான் கல்யாணமும் பண்ணுவாங்க. ஏய் நீ என்னடி அவளுக்கு சாதகமா பேசிட்டு இருக்க? அப்ப ஒரு பொண்ணை பாத்துட்டு வந்து சித்தார்த்துக்கு பிடிச்சு போயிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா என்ன? வேற வழி இல்லம்மா. அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அதுல நான் தடையா இருக்க விரும்பல. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? அவ நல்லா தெளிவா தான் பேசிட்டு இருக்கா. ஆனா நீங்க தான் எதுவுமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போது நிறுத்திக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசினேன்னு வச்சுக்க. ஐயோ தாமரை, அவ சும்மா ஏதோ உங்ககிட்ட வம்பளத்திட்டு இருக்கா. இப்ப என்ன போய் பொண்ணு பாத்துட்டு வந்துட்டாளா என்ன? பாத்துருவாளா? என்ன மீறி அவ பாத்துருவாளா என்ன? இங்க பாருங்க நீ, இந்த வீட்ல சித்தார்த்துக்கு பொண்டாட்டினா அது என் பொண்ணு அகல்யா மட்டும்தான். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை பாக்குறேன் இந்த பொண்ணை பாக்குறேன்னு அவனுக்கு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். ஏ தாமரை, ஏண்டி அவளுக்கு பிரஷரை ஏத்தி பாக்குற? அதுல ஒரு சந்தோஷம் தான் ஆகலாமா. பாத்தீங்களா எப்படி வடச்சுக்கிட்டு போகுதுன்னு? ஏன் நெட்டவள்ளியக்கா, எங்க அம்மா பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, இந்த வீடு இத்தனை நாள் அமைதியா இருந்திருக்கும். இப்ப நான் வந்தோடனே பத்தியா எவ்வளவு சண்டை சத்திரவு, கலகலன்னு இல்ல. அட போங்கக்கா, நீங்க வேற. நீங்க பேசுனதை கேட்டு எங்க அம்மாக்கு பிபி எகிரி இருக்கும். அதானே எனக்கு வேணும். ஓஹோ, என் அம்மாவை வெறுப்பேத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? இருக்கட்டும். சித்தார்த் மாமா என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன். நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி ஆளலாம் இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க விட மாட்டேன். என் அம்மாவைய டென்ஷன் ஏத்து பாக்குற இருக்குடி உனக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.
வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.